தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. வைங்க. அங்க உட்கார்ந்துருக்கவங்கள எடு, நல்லா பார்த்து எடு. மல்லி 1008 சரியா எண்ணி வச்சிருக்கியா? சரியா வச்சிருக்கேன் பெரியம்மா. பிக் பாட்டி, அது என்ன 1008 கணக்கு? இது என்ன பூஜை? இதுக்கு பேரே கௌரி பூஜைமா. அம்மனுக்கு இப்படி அலங்காரம் பண்ணி சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கிற போட்டோவை கிழக்கு பக்கமா பூஜையில வச்சு புடவை, வளையல், பூ, பழம், தாலி கயிறு, வெத்தலைப்பாக்கு, சீப்பு, கண்ணாடி, விரலி மஞ்சள்னு இப்படி பெண்கள் பயன்படுத்துற 16 வகையான பொருள்களை சீரா வச்சு சிவனுக்கு விசேஷமான வில்வ இலையையும் இந்த மாதிரி பூஜையில வைக்கணும். அப்புறம் இந்த 1008 அம்மன் போற்றி சொல்லி அம்மனுக்கு பூ போட்டு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணணும். அது 1008 பூ எண்ணி எடுத்துட்டு வந்திருக்கியான்னு மல்லிமா கேட்டீங்களா? ஆமாண்டி என் செல்லக்குட்டி. பொதுவா கல்யாணம் ஆக காத்திருக்கிற பெண்களும் கல்யாணம் ஆன பெண்களும் பண்ணுவாங்க, அவங்க மாப்பிள்ளைக்காக. இந்த பூஜையை மல்லிமா ராணக்காக பண்ண போறாங்களா? கரெக்டா பிடிச்சிட்டேடி என் செல்லக்குட்டி. இந்த பூஜை பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிட்டு விரதத்துக்கு சுத்தபத்தமா ரெடி ஆயிடணும். பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ற வரைக்கும் சாப்பிடாம பச்சை தண்ணி கூட பல்லப்படாம நோன்பு இருக்கணும். நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுமங்கலிங்க மனசுக்குள்ளர அவங்கள சாப்பிட வைக்கணும். அப்புறமா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கணும். அதுதான் புள்ள ஐதீகம். ரொம்ப முடியாம தண்ணி குடிச்சிட்டா என்ன ஆகும்? பண்ண பூஜைக்கு பலன் இல்லாம போயிடும். ஏன் மல்லிமா, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம நீங்க விரதம் இருக்கீங்களா? ஆமா செல்லம். உங்களுக்கு கஷ்டமா இல்லையா மல்லிமா? அன்பானவங்களுக்காக என்ன செஞ்சாலும் அதுல கஷ்டம் தெரியாதுடா. ராஜிமா, 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 ஏன் கத்துற? இங்க தானே இருக்கேன். என்ன ராஜிமா இவ்ளோ அசால்ட்டா இருக்கீங்க? கௌரி பூஜை ஆரம்பிக்க போறாங்க. அத முடிச்சிட்டா அடுத்த நேரம் தாலி பிரிச்சு கோக்குறது தான். கோக்கட்டும், ஆனா கோக்குறதுக்கு விஜய் வரணும்ல. அவன் தான் வரமாட்டானே, அப்புறம் என்ன? மாமா வரமாட்டாருன்னு அப்படியே எல்லாம் ஸ்மூத்தா போட்டுன்னு விட்டுற சொல்றீங்களா? கௌரி பூஜை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பய பக்தியா பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கா அவ. பூஜை முடியாம தண்ணி குடிச்சா கூட பூஜைக்கு பலன் இல்லாம போயிடுமா. என்ன சொன்ன? பாதியில தண்ணி குடிச்சா கூட பூஜைக்கு பலன் இல்லாம போயிடுமா. குடிக்க வச்சிருவோம். கௌரி பூஜையை முழுசா முடிச்சாதானே இந்த தாலி கோக்குற சடங்கே நடக்கும். கௌரி பூஜையிலேயே அவளோட நினைப்புக்கு சமாதி கட்டிடுவோம். இத பாரு, நான் சொல்றத மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சூப்பர் ஐடியா ராஜிமா. அந்த கௌரி பூஜைய காலாவதி ஆக்கிடலாம். ஓகே மல்லி, நாம இப்ப பூஜை ஆரம்பிச்சிடலாம். நீ வந்து மனையில உட்காரு, நான் போய் மாப்பிள்ளை தம்பி கூட்டு வந்துடுறேன். பெரியம்மா. என்னம்மா என்ன சொல்லு. ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. ஏய் என்ன? வாங்க சொல்றேன். ஏய் ஏய் ஏய், கௌரி பூஜை நடக்குது மல்லி. இப்ப போய் தனியா பேசணும்னு கூட்டிட்டு வர? இங்க பாரு மல்லி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அதுக்குதான் போல இந்த கௌரி பூஜை.
சிவனும் சக்தியும் ஒன்றுபட்ட நாளை நினைச்சுதான் இந்த விரதமே கடைபிடிக்கிறோம் தெரியுமா? நீ வா வந்து உட்காரு. நான் மாப்பிள்ளை தம்பி கூட்டு வந்துடுறேன். ஏய், ரூம்ல தானே இருக்காரு? இல்ல பெரியம்மா. அப்புறம் என்ன கீழே இருக்காரா? அடடா, நான் பாக்கலையே. அது படபடன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தேனா, யார் முன்னாடி நிக்கிறாங்கன்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்கேன். பெரியம்மா, அவர் வீட்லயே இல்ல. என்ன பிள்ளை சொல்ற? சரி, எப்ப போனாரு? எங்க போனாரு? நான் காலையில இருந்து இங்கதான் சுத்திட்டு இருக்கேன். மாப்பிள்ளை தம்பி என்ன தாண்டி எங்கேயும் வெளியில போன மாதிரி இல்லையே. இல்ல பெரியம்மா, அவர் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டாரு. காஃபி. என்னங்க, இன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். எனக்கு என்ன, என்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏங்க, நீங்க இருக்கணும்ல. என்கிட்ட கேட்டு ஒண்ணு ஏற்பாடு பண்ணல, அப்புறம் என்ன? ஏங்க, பெரியம்மா உங்ககிட்ட பேசினாங்கல்ல, இப்படி சொல்றீங்க? நடத்துறோம்னு சொன்னாங்க, நடத்துங்கன்னு சொன்னேன். இருக்கிறேன்லாம் ஒன்னும் சொல்லல. ஏங்க, நானும் உங்ககிட்ட கேட்டேன்ல, ப்ளீஸ்ங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கமாயிடும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இருங்க. ஏங்க, உங்க கால்ல வேணா விழறேன், ஏய் ப்ளீஸ். மல்லி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வழி விடு. என்ன பிள்ளை இப்ப வந்து சொல்லிட்டு இருக்க? சரி, எங்க போனாரு? அத சொல்லல பெரியம்மா. சொல்லலையா? ம்ஹும். யார்கிட்டயுமா சொல்லாம போனாரு? ஏய், அந்த கனடாக்காரி கிட்ட கேட்டியா? அவங்க தானே அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. எங்க போயிருக்காருன்னு அவங்க எப்படி சொல்லுவாங்க? சரி சரி, நீ ஒரி பண்ணிக்காத. முதல்ல போன பண்ணு. அட பண்ணு மல்லி. போயிட்டாருன்னு அப்படியே விட்டுற கூடாது. தொடர்ந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் மனசு மாறுவாரு. நீ யோசிக்கலாம் கூடாது. நான் கொடுத்த கயிறை மாப்பிள்ளை கையில கட்டினியா இல்லையா? ஆம், கட்டின பெரியம்மா. ஆனா என்ன ஆனா ஆவனான்னுட்டு கட்டிட்டல்ல, அது போதும். இல்ல பெரியம்மா, அவரு அக்காவும் ரஞ்சிதாவும் பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஆ? அவரு டென்ஷன் ஆகி கயிறை கட் பண்ணி வீசிட்டு கோவமா போயிட்டாரு. அடி பாவிங்களா, இப்படி வேற பண்ணி தொலைச்சிட்டாளுங்களா? சரி சரி, அது போகட்டும். நீ மாப்பிள்ளை தம்பிக்கு கால் பண்ணு. கயிறை கட் பண்ணி வீசிட்டு போயிட்டாருன்னு சொல்றேன், அப்படியான்னு கேட்டுட்டு கால் பண்ண சொல்றீங்க? இருக்கட்டுமே பிள்ளை, இப்ப என்ன அதுக்கு? ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆகணும்ல. ஃபோன் தானே பண்ண சொல்றேன். என்ன நடந்துரும்? ஒன்னு அட்டன் பண்ணாம இருக்கணும், இல்ல அட்டன் பண்ணி திட்டணும், இல்லனா அட்டன் பண்ணி வரேன்னு சொல்லணும். இந்த மூணுல ஒண்ணு தானே நடக்கும். இதை தவிர பெருசா அசம்பாவிதம் எதுவுமே நடக்காதுல்ல. போனை போடுவோம், அப்புறம் பாத்துக்கலாம். பெரியம்மா, உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் பெரியம்மா. விளையாடுறாங்களா? சாமிய மனசுல நினைச்சுக்கிட்டு நம்பிக்கையோட இந்த போனை போடு. நல்ல செய்தியா காதுக்கு வரும். அட போடுங்கறல்ல, போடு போடு. என்ன? அட்டென்ட் பண்ணல பெரியம்மா. அப்படியா? சரி சரி, நீ வந்து மனசெல்லாம் தளர விடாத. கயிறை கட்டவே முடியாதுன்னு சொன்ன. கட்டுறதுக்கு வாய்ப்பை கடவுள் உருவாக்கி கொடுத்தாருல்ல. அதே கடவுள் அதை கட் பண்ணி வீசிட்டு போக வச்சாரே, அதையும் சொல்லுங்க. ஐயோ, நீ என்ன பிள்ளை? அப்படியே இந்த வீசி எறியறதெல்லாம் தூர தூக்கி போடு. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பாக்குறதுக்கு பழகு மல்லி. அப்பதான் எல்லாமே நல்லதாவே நடக்கும். இல்ல அந்த கயிறோட பவர் உனக்கு தெரியல, அதான் இப்படி நீ நின்னுகிட்டு இருக்கிற. என்ன பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் அது மாப்பிள்ளை கையில இருந்தாலும் அது அதோட பவரை காட்டதான் செய்யும். நான் நம்புறேன். ஆனா எனக்கு நம்பிக்கை வரல பெரியம்மா.
நீ நம்பாம போப்புல. ஆனா இப்ப நேரம் ஆகுது. பூஜைக்கு வந்தவங்க எல்லாம் என்னமோ ஏதோன்னு நினைக்க போறாங்க. முகத்தை அப்படியே சிரிச்ச மாதிரி வச்சுக்க. மனசெல்லாம் தளர விடாத. நம்பிக்கையோட இந்த கௌரி பூஜையை பண்ணு. பூஜை முடியறதுக்குள்ள அதிசயம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ போ, நின்னுட்டே இருக்காத, போ போன்னு சொல்றல, போ. முருகா, என் அப்பனே, என் பிள்ளைய ஏமாத்திராதப்பா. நல்லபடியா இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுத்துரு என் சாமி. பெரியமா வாங்க. இதோ வரேன். பூஜை ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சிருவோம். மல்லி, இங்க பாரு, இந்த மனையில வந்து உட்காரு. முதல்ல பிள்ளையாரப்பட மனசுல நினைச்சு கும்பிட்டு பூஜை ஆரம்பி. உட்கார். பிள்ளையாரப்பா, இந்த கௌரி பூஜை எந்த தடங்களும் இல்லாம சிறப்பா நடந்து முடியணும். ஓம் ஓம் அஞ்சனாட்சியே போற்றி. ஓம் அஞ்சி அழைப்போர்க்கு அருள்பவளே போற்றி. ஓம் அஞ்செழுத்தின் நாதியே போற்றி. ஓம் அஞ்சுளாலே போற்றி. ஓம் அகமதி அழிப்பவளே போற்றி. ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி. ஓம் அகிலத்தை ஆள்பவளே போற்றி. ஓம் அங்கணியே போற்றி. ஓம் பேரண்டமே போற்றி. அங்கு பாசம் ஏந்தியவளே போற்றி. ஓம் அடியார் தீவினைகளை தீர்ப்பவளே போற்றி. ஓம் அடியார்க்கு துணையே போற்றி. அடங்கு பேரண்டமே போற்றி. பூஜையே முடிய போகுது. ஏதோ செய்ய போறேன்னு சொன்னீங்க, எதுவும் செய்யாம நின்னுட்டு இருக்கீங்க. போ, சீக்கிரமா நான் சொன்னதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. ஓம் மண்டங்கள் படைத்தவளே போற்றி. ஓம் தீவினைகள் தீர்ப்பவளே போற்றி. ஓம் அகிலத்தை ஆள்பவளே போற்றி. ஓம் அடியார்க்கு அமுதமானவளே போற்றி. ஓம் அடியார்க்கு எளியவளே போற்றி. மல்லிக்காக ரெடி பண்ண மிளகாத்தூள் மிக்ஸ்டு சாம்பிராணியை போட்டு விட்டுட்டியா? போட்டாச்சு. இப்ப வரும் பாருங்க. ஓம் மண்டங்கள் படைத்தவளே போற்றி. அது இந்த நேரத்துல சாம்பிராணி போக போட்டது. வாங்க வெளில போய் நிக்கலாம். ஓம் வீரியே போற்றி. ஓம் வேர்க்கண்ணி நாயகியே போற்றி. என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? சாம்பிராணி போக தானே, பூஜைக்கு நல்லதுன்னு தான் போட சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்போ லபோதிபோன்னு கத்திக்கிட்டு இருக்க? பூஜையை சரியா செய்யறாளான்னு சிவன் சோதிக்கிறாருன்னு அர்த்தம். போய் தண்ணி கிண்ணியை கொடுத்து பூஜையை கண்டினியூ பண்ண சொல்லு. நீங்களாம் மனுஷங்க தானாங்க? நீங்க சொன்ன மாதிரி சிவனே சோதிக்கிறாருன்னே வச்சுக்குவோம். ஆனா மல்லி இந்த பூஜையை சிறப்பா செஞ்சு முடிப்பா. நீங்க வேணா பாத்துக்கோங்க. மல்லி, இத பாரு மல்லி, என்ன நடந்தாலும் சரி பூஜையை முடிக்காம இந்த இடத்தை விட்டு நீ எந்திரிக்க கூடாது. நாயகியே போற்றி. ஓம் வேள்வியின் பயனே
போற்றி. ஐயோ வெண்பா, வெண்பா குட்டி, நீ முதல்ல வெளியே போய் நில்றா. ஆஹா எனக்கு என்னாலும் என் அம்மா விட்டு நான் போக மாட்டேன். ஐயோ ராசாத்தி. அந்த வாண்டுக்கு திமிர பத்தியா? அந்த மல்லியோட சேர்ந்து அதுவும் நல்லா அனுபவிக்கட்டும். ஓம் வேதனை தீர்ப்பவளே போற்றி. கடைசியா ஒரே ஒரு பூதா இருக்கு, எப்படியாவது சொல்லி முடிச்சிரு மல்லி. தாயே, எல்லா தெய்வமும் வந்து என் பொண்ணுக்கு துணையா இங்க இருங்க. மல்லி ஒரே ஒரு போற்றி தான், எப்படியும் சொல்லி முடிச்சிருவா. சொல்லு மல்லி. அவங்கள அந்த துளசி தண்ணி எடுத்து குடிக்க சொல்லுங்க. துளசி தண்ணியா? அம்மன் பக்கத்துல இருக்க துளசி தீர்த்தம் தான் அம்மன் பிரசாதம். அத சாப்பிட்டா தோஷம் இல்ல, அதனால பூஜையோட பலன் கெடாது. அதை எடுத்து குடிச்சிட்டு பூஜையை முடிக்க சொல்லுங்க. விட்டுறாத மல்லி, எடுத்து போடு போடு. ஐயோ கடவுளே, என்ன சோதனை இது! விட்டுறாத பிள்ளை, எடுத்து போடு. மல்லிமா இந்தாங்க. குடி மல்லி, குடி. குடிங்க மல்லிமா. எல்லாம் நின் செயல் போற்றி போற்றி. ஐ ஜாலி 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 ஜாலி. தாயே, மா இந்தாங்கம்மா, இத உங்க பொண்ணு கையில கொடுங்க. இந்த மல்லி. அம்மா இந்தாங்கம்மா, தீபாரதனை காட்டி பூஜையை முடிச்சிடலாம். ஓம் அம்பிகையே போற்றி, ஆதிசக்தியே போற்றி, அகிலாண்ட நாயே போற்றி, மகாலட்சுமி தாயே போற்றி, மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணிபுனைந்த அணியே, அணியும் மணிக்கு அழகே, அணுகாதவர்க்கு பிணியே, பிணிக்கு மருந்தே, அமரர் பெருவிருந்தே, பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே. தீபாரதனை எடுத்துக்கணுமா? நல்லா இருப்புல. விக்ன விநாயகர் புண்ணியத்துல சிறப்பா கௌரி பூஜையை முடிச்சிட்டம்மா. பிள்ளையார் துணை இருக்கிறப்போ வேற யாரு என்ன கேடு நினைச்சாலும் இந்த பூஜையை கெடுக்க முடியாது. நீ கவலைப்படாத பிள்ளை, ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கிறான். விஜய் நம்ம பக்கம் இல்லையே பெரியம்மா. என்ன ராஜிமா இது? கௌரி பூஜை காலாவதியாக போதுன்னு சந்தோஷத்தை கொடுத்துட்டு கடைசியில் அந்த கடவுள் அவ பக்கம் சாஞ்சிட்டாரு. கடவுள் வேணா அவ பக்கம் சாயலாம், ஆனா இந்த ராஜேஸ்வரி மனசு வைக்காத வரைக்கும் இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியாது. செய்யவும் விடமாட்டா இந்த ராஜேஸ்வரி. சுமங்கலிங்க வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்தணும்னு எச்சு படாம ஆசாசைய சமைச்சு வச்சிருக்காளே, அவங்க மனசார வாழ்த்துனாதானே இந்த பூஜைக்கு பலனே. ஒருத்தரும் அவளை வாழ்த்த மாட்டாங்க. நடத்துறோம்னு சொன்னாங்க, நடத்துங்கன்னு சொன்னேன்.
இருக்கிறேன்லாம் ஒன்னும் சொல்லல. நீங்க உங்க கால்ல விழ விழுறேன் ஏய், ப்ளீஸ். வள்ளி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வழி விடு. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.